ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆதார் கார்டில் புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, உங்கள் ஆதார் கார்டு இது மாதிரி இருந்தாக்கா உடனடியாக மாற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரேஷன் பொருள் கிடையாதுன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. என்னது ரேஷன் பொருள் கிடையாதா? என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செப்டம்பர் 14 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி செப்டம்பர் 14. ஆதார் கார்டில் கம்பல்சரி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. எப்படி அப்டேட் பண்ணலாம், நம்ம மொபைல்லையே வீட்டிலேருந்து வெறும் 2 நிமிஷம் போதும் நீங்கள் உங்கள் மொபைல்லையே நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படி அப்ளை பண்ணணுன்றதை பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதாரில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஐடி வெரிஃபிகேஷன். உங்களோட ஆதார் கார்டில் ஐடி வெரிஃபிகேஷன், நம்ம ஆதார் கார்டு ஓப்பன் பண்ண சொல்ல உங்களோட பர்சனல் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணாதுன்னு இருக்கும். அதாவது உங்களோட அட்ரஸும் ஐடி வெரிஃபிகேஷன். ஐடினா என்ன சார்? உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன். நம்ம ஐடி ப்ரூஃப் என்ன கொடுப்போம்னா நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு தான் கொடுப்போம். அந்த ஆதார் கார்டில் ஐடி வெரிஃபிகேஷன் என்னென்னா உங்களோட ரேஷன் கார்டு, அப்படி இல்லை ஓட்டர் ஐடி, அப்படி இல்லைன்னா உங்களோட மார்க் ஷீட்டு, உங்களோட பர்சனல் டீட்டெயில் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதாவது பேன் கார்டு கூட வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட நேமு எல்லாத்தையும் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த ஐடி வெரிஃபிகேஷனில் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இந்த தகவலை நான் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா 1947 சுதந்திரம் பெற்ற ஆண்டு இது. இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டில் அந்த நம்பரை ஆதார் கார்டுக்கு ஹெல்ப்லைன் நம்பராக கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயே இருக்குது. அவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னென்னா, செப்டம்பர் 14 உங்களோட ஆதார் கார்டை ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும் சார். 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஒன்று வந்து உங்களோட மார்க் ஷீட்டு, பேன் கார்டு எல்லாமே அப்டேட் பண்ணலாம். அதுக்கடுத்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஓட்டர் ஐடி கூட கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக வெறும் 2 நிமிஷத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 14 மேலே சார், நான் வந்து செப்டம்பர் 14 மேலே பண்ணாக்கா காசு ஃபைன் போடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேன் கார்டை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணணும்னு இருக்காங்க. அது மாதிரி லிங்க் பண்ணாதவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. 6000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் மாற்றப்பட போகுது. ஆதார் கார்டில் ஐடி வெரிஃபிகேஷன் கம்பல்சரி பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க முடியாதுன்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி உங்கள் ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணுங்கள். அது எப்படி அப்டேட் பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. myAadhar.uidai.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் கீழே வந்து செக் ஆதார் வேலிடிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா என்டர் ஆதார் நம்பர் கேப்சா கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதை என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தோம்னா அதுக்கு கீழேயே நீங்கள் அப்லோட் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படிங்கிறது வந்துடும். அதாவது திஸ் ஆதார் நம்பர் ரெக்யூட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்ததுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒருவேளை அப்படி கேட்கல அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. இப்போ எனக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டுதுன்னு வச்சுப்போம். அப்படி காட்டுச்சுன்னா டாக்குமெண்ட் எப்படி அப்டேட் பண்ணுறது? அது இந்த வெப்சைட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இதே மை ஆதார் வெப்சைட்டில் ஹோம் பேஜுக்கு வந்தோம்னா அதில் வந்து மேலேயே டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்து செப்டம்பர் 14 தான் லாஸ்ட் டேட்டு. அதாவது அது எது கொடுத்துருக்காங்கன்னா, அந்த செப்டம்பர் 14 நம்ம அப்லோட் பண்ணோம்னா எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது, ஃப்ரீ தான். இதுவே அதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு சார்ஜ் பிடிப்பாங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜில் சப்மிட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா என்டர் ஆதார் நம்பர் கேப்சா கோட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை நம்ம என்டர் பண்ணோம்னா நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதில் என்டர் பண்ணி லாகின் அப்படிங்கிற கொடுத்தோம்னா உள்ள நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். அந்த 2 நெக்ஸ்ட்டையும் நம்ம கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு செக் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் காட்டும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா அதில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து ஒரு ரவுண்டு இருக்கும். அதை வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். கரெக்டு தானான்னு கேட்கும். அதை வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே போகும். அதில் வந்து ஐடி ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு, அது போக அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு. இந்த ரெண்டுமே வந்து நம்ம நார்மலாக கொடுக்குறது வந்து ஆதார் கார்டை தான் கொடுப்போம் எல்லாத்துக்குமே, ஐடி ப்ரூஃபுக்கும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும். ஆனால் அது இல்லாமல் வேறு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய மார்க் ஷீட்டாக இருக்கலாம், அல்லது பேன் கார்டாக இருக்கலாம். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை அங்கே அப்லோட் பண்ணணும். அப்புறம் முக்கியமாக அந்த ஃபைல் எல்லாமே 2 MB சைஸில் தான் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், PDF ஃபார்மெட்டில். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மாதிரி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா அடுத்து சப்மிட்னு கேட்கும். அதை சப்மிட் கொடுத்தோம்னா சப்மிட் ஆயிரும்.
அதே மாதிரி இந்த பேஜ் சொன்னேன்ல யூஐடிஏயோட ஹோம் பேஜ்லேயே கீழே வந்து உன்னுடைய அப்டேட் எல்லாமே காமிக்கும், அதை நீ செக் பண்ணிக்க. கிளியராக புரிஞ்சிருக்கும் எப்படி அப்டேட் பண்ணுன்றத. உங்களோட ஐடி ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃபை செப்டம்பர் 14 அப்டேட் பண்ணிவிடுங்க. அதான் கடைசி தேதி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா மத்திய அரசாங்கம் இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்னா, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களோட ஆதார் கார்டில் கைரேகை, கருவிழி மற்றும் ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு கைரேகை விழுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலும் மத்திய அரசாங்கம் வந்து அவங்களோட ஆதார் ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி பர்சன் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களோட கைரேகையும் கருவிழி அனைத்துமே அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் தகவலாக கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம். நீங்களும் உடனடியாக அப்டேட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கிறது சொல்லி நீங்களே உங்கள் மொபைல் மூலமாக இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உடனடியாக ஆதார் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.